இதுதான் பேக்கல் ஃபோர்ட். உயிரே உயிரே சாங் இந்த ஃபோர்ட்டில் தான் எடுத்தது, ஃபுல் சாங்குமே. எக்ஸாக்ட்லி இங்கே தான் வந்து அந்த உயிரே சாங் வந்து எடுத்தாங்க. இங்கே வரக்கூடாதான்னு கூட தெரில, நான் மட்டும் வந்துட்டேன். 14 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்மளோட 14th அண்ட் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காசர்கோடில் தான் இருக்கும். வீடை செக் அவுட் பண்ணியாச்சுங்க. வீடை செக் அவுட் பண்ணுறது ஒரு புது இடம் இருக்குல்ல. நம்ம இப்போ நேராக வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம். அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாப், அங்கேருந்து பேக்கல் ஃபோர்ட் போயிட்டு பேக்கல் ஃபோர்ட்லேருந்து காசர்கோடு போக போகிறோம். நான் பேக்கல் ஃபோர்ட் வந்து காசர்கோடில் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது வந்துட்டு தள்ளி இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும். ரொம்ப நேரம் இருக்குது. காசர்கோடில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஓகே, போய் பார்ப்போம். பயங்கரமான பிளேஸுங்க, செம ஹாரராக இருந்துச்சு. லைக் ஆனால் ரூமில் இருக்கும்போது தெரியல, அந்த பறன்னு சொன்னோம் தெரியுமால, ஐயோ அது வேற பயமாகவே இருந்துச்சு. அதை தாண்டி தான் ரெஸ்ட் ரூம் போகணுமா, அதை வேற ஒவ்வொரு டைமும் நான் அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்தேன். எப்பா, ஏன்னா இந்த எல்லா ஹாரர் மூவிஸ்லேயுமே வந்துட்டு அந்த இடம் இருக்கும்ல. ஸோ செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சுற்றி வேற செம்ம இருட்டு. ஓகே தான், மேனேஜ் பண்ணிட்டோம். நம்மளும் ட்ராவலில் ப்ரோ ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். தனியெல்லாம் தங்கிட்டேன். இது வரைக்கும் அப்படி தனியெல்லாம் தங்கினதே கிடையாது. ஸோ ஓகே, நம்ம போயிட்டு பேக்கல் ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்த வீடியோ எடுக்காமல் எப்படி போகிறது? வெட்டிக்குண்டுலேருந்து பேக்கல் ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே உள்ள டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் வாங்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் உள்ளேயே வந்துட்டு நிறைய வீடுங்களாக இருக்குது. அதுக்கும் உள்ளே தான் ஃபோர்ட் இருக்கும் போல். மயில் ஏதோ கோழி மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஏதோ டூர் வேன் போல பாட்டு போட்டு வைப்பா போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் பசங்க. ஃபோர்ட் தெரியுது. ஓகே, கிட்ட போய் பார்ப்போம். ஃபோர்ட்டில் என்ட்ரி ஆக போகிறோம். அப்பா அந்த பேக்கை வந்து வச்சாச்சு. கிளாக் ரூம் இருந்துச்சு, ஸோ அதே வச்சாச்சு. 2 rupees தாங்க பேக்குக்கு. ஸோ நம்ம சின்ன பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் கேம் இருக்குது, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. சரி, யாருமே இல்லைன்னா எடுக்கலாம். இதுதான் பேக்கல் ஃபோர்ட். இங்கே வந்து தண்ணியில் எதுவுமே இல்லைங்க. இந்த ஃபோட்டோ தான் மற்ற ஃபோட்டோட சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ப்ளைனாக தான் இருக்குது. அங்கேயாவது ஒரு பில்டிங் இருந்துச்சு, இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக செடியாக இருக்குது. ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, பாம்பே மூவி இருக்குல்ல, அரவிந்த் சாமிது, அந்த மூவியில் வந்துட்டு உயிரே உயிரே சாங் இந்த ஃபோட்டோவில் தான் எடுத்தது, ஃபுல் சாங்குமே. ஆனால் எங்கெங்கே எடுத்தாங்கன்னு தெரில, எல்லா இடத்துலையும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக அரேபியன் சீயோட வியூ இருக்கும். ஜாலியாக இருக்குங்க. நான் வந்து சீயை பார்த்த மாதிரி ஒரு வியூ இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து சீ தெரியுது. அண்ட் இங்கேவுமே ஒரு வாட்ச் டவர் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. போட்குள்ளேயே ஒரு மினி காடே இருக்குங்க. எல்லா மரமும் அங்கே ஃபுல்லாக மாமரமாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. புதற மாதிரி இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே தான் ஏறி உட்காந்துட்ருக்கோம். செம பெரிய சவருங்க. அங்கே கேப்பாக இருக்குல்ல, அதில் ஏறி உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோதான். உயிரே, அந்த உயிரே சாங் அப்படி இங்கே போட்டால் அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி இங்கே தான் வந்து அந்த உயிரே சாங் வந்து எடுத்தாங்க. அங்கே ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் பேக்கல் பீச்சுங்க. லைக் நம்ம இதை ஃபோட்டோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம். பேக்கல் பீச்சோட அந்த வால் மேலே நின்றுருக்கோம். கீழே அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கோம். இங்கே ஒரே ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க. எல்லாரும் பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்கானுங்க இந்த வெயிலில். கொஞ்சம் அந்த மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கோம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. அங்கே போக முடியுமான்னு தெரியல. பார்த்தீங்களா, கரை இருக்குது. இதுதான் ஓரளவுக்கு கீழே இருக்க ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்கிறதுலே. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இந்த சைடும் பீச் இருக்குது, அண்ட் இங்கேயும் பீச் இருக்குது. வந்தாச்சு. செம்ம வெயிலாக இருக்குங்க. இந்த பீச் வந்து நல்லா கிளியராக இருக்குது. மேபி இங்கே யாருமே பீச்லலாம் போக மாட்டாங்க போல், அதனால் செம்ம கிளியராக இருக்குது இந்த இடமே.
இங்கே இடத்துலையும் அந்த சாங்கோட ஒரு கிளிப் எடுத்திருப்பாங்க. அந்த அலைலாம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நம்ம அந்த ஃபோர்ட்லேருந்து கீழே இறங்கி இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம மட்டும்தான் இங்கே வந்திருக்கோமே. இங்கே வரக்கூடாதான்னு கூட தெரில, நான் மட்டும் வந்துட்டேன். ஓகே, ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேறு இடத்துக்கு போகலாம். யாருமே பெருசாக இல்லைங்க, ஆனால் வெயில் செமையாக இருக்குது. சொன்னோன்னே டிம் ஆயிடுச்சுங்க. வர்றா மறுபடியும் வந்த வேலையே போகிறோம். இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தோம். அப்படியே இந்த பீச்சில் கீழே இறங்கி சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே மேலே போக வேண்டியதான். பட் பீஸ்ஃபுல்லாக வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்பாட்டுங்க இது. இங்கே கொஞ்சம் ஹையராக வந்துட்டு அந்த ஃபோர்ட்டோட ஸ்ட்ரக்சரை கட்டி வச்சுருக்காங்க. மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அப்படியே மேலே ஏறிட்டு இங்கேருந்து கொஞ்சம் டாப் வியூ மாதிரி தெரியுதுங்க. சீ ஃபுல்லாக தெரியுது. ஓகே, நம்ம அப்படியே போகலாம். அங்கே வந்து இன்னொரு டவர் மாதிரி ஒன்று பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அது மேலே ஏறிட்டு கேப்சர் பண்ணலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி செடி தாங்க இருக்குது இந்த இடத்துல. அந்த போலீஸ் நாங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். வாவ், இதை வேற விட மாட்டேங்க நான். ஐயோ, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனா. அவர் வந்துட்டு ஒரு வேளை வீடியோங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு தான் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சேன். பட் சும்மா என்ன தனியாக ட்ராவல் பண்ணிருக்கேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கேரளா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிருக்கேன் சார், இதுதான் லாஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அவர் தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுது, அதனால் நல்லா பேசினார். நம்ம இது வரைக்கும் வந்ததுலேயே கொஞ்சம் ஹையரான டவர் இது தான். இது மேலே தான் ஏற போகிறோம். நல்லா டேமேஜாக இருக்குங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின ஸ்ட்ரக்சர்ஸு. அதுக்கப்புறம் நிறைய ரூலர்ஸ்லாம் மாறியிருக்காங்க. ஸோ நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. இது பாருங்களேன் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஈஸியாக தான் இருக்குது, பட் ஆனால் பயங்கர ஸ்டீப்பாக இருக்குங்க. இந்த கம்பி பிடிச்சி தான் நடக்கணும் போல். மேலேருந்து இந்த ஃபோர்ட் ஸ்ட்ரக்சரோட ஃபுல் வியூ தெரியுது. மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து பாருங்களேன் ஃபுல் வியூ தெரியுது இந்த ஃபோர்ட்டோட. இங்கே ஒரு ஃபுல் வியூ. நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுது, எல்லாமே ஃபோர்ட் தான். இது என்ட்ரன்ஸ். அப்படியே இந்த பக்கம் சீ சைட் இருக்குது. இந்த இடத்த பார்த்தாச்சு அண்ட் இறங்கிட்டுருக்கோம். வேறு என்ன இடம் இருக்குன்னு தெரியல, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஃபோட்டை. இங்கே ஏதோ கிணறு மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க, ஆனால் இங்கேருந்து தெரில, அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போய் என்னன்னு பார்ப்போம். இது மேபி அதான் கிணறாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க, கிணறு தான். ஆனால் வந்துட்டு உள்ளே போக இதுவும் இல்லை, லாக் பண்ணி வச்சுருக்கு. இது மேலே தான் இருந்தோம். இப்போது உள்ளே போயிட்டே இருக்குங்க. ஓகே, இதே என்ட்ரன்ஸ். நம்ம போகலாம். இது வரைக்கும் ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். எனக்கும் ஐடியா இல்லை அடுத்து எங்கே போகிறதுன்னு. நம்மளுக்கு வந்து ஒரு டே ஃபுல்லாக இன்னும் இருக்குது. சாப்பிட்டு காசர்கோடு போகலாம். சரி பார்ப்போம், எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் வந்து அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அப்படியே நேராகவே போயிட்டோம்ல. இப்போ இப்படி போய் பார்ப்போம். இது என்ன இடம்னு. லைட்டாக பாலக்காடு ஃபோர்ட் மாதிரி இல்லை, எல்லா ஃபோட்டோ ஒரே மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. இது அந்த என்ட்ரன்ஸோட வியூங்க. இங்கே பார்க்கிங் அண்ட் இதான் ஃபோர்ட். பாலக்காடு ஃபோர்ட்லேயும் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு என்ட்ரன்ஸில். இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. பார்த்தா லைக் லாஸ்ட்டு 2 பெரிய ஃபோர்ட்லேயுமே வந்துட்டு கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரன்ஸே இருக்குது. கவுண்டரில் பேக்காக வாங்கியாச்சு. இப்போ அப்படியே பஸ் ஏறி காசர்கோடு போக வேண்டியதான். காசர்கோடில் பெருசாக கவர் பண்ண ஒன்றும் இல்லை, பீச் மட்டும் தான் இருக்குது. வாங்க போயிட்டு பார்ப்போம். நம்ம காசர்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். 14 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அண்ட் ஒரு ரிவைன் பார்த்துடலாமா? 5, 6, 7, 7. மெது மெதுவாய் போகும் மேகம், மனம் தனிலே ஆழ்ந்த தாகம், கடல் நடுவில் காத்திருக்கும் பறவைகளில் நானும் ஒருவன். வாழ்வே
இந்த 14 டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய லேர்ன் பண்ணியாச்சு, நிறைய ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது, நிறைய பெஸ்ட்டான பீப்புள்ஸையும் மீட் பண்ணோம். அண்ட் அவ்வளோதான், அடுத்த ஸ்டேட்டில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் தனுஷ்குமார், சைனிங் ஆஃப்.